வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். பச்சரிசி மாவு, இது இடியாப்ப மாவு, நம்ம வீட்டிலையே பதப்படுத்தப்பட்டு செஞ்ச மாவு. அதில் 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம எந்த பச்சரிசி மாவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, 2 பச்சை மிளகாயை தட்டி வச்சுருக்கேன் நான். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எள்ளு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேணாம். சாமி கும்பிட்டோம்னா நம்ம படைக்கும் பொழுது இதை சேர்க்க மாட்டோம். இது சும்மா சாப்பிட்றதுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம லேசாக வறுத்துக்கலாம். இது லேசாக கொஞ்சம் சூடு ஏறினா போதும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு சூடாயிருச்சு பாருங்கள், பறக்குது. போதும் இந்த அளவுக்கு. நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், இந்த நசுக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணுன்னா மாவில் சேர்த்துக்கலாம். இந்த தாளித்த வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போது இந்த எள்ளும் கொஞ்சம் தேவைப்பட்ட எள்ளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் வெந்நீர் வெது வெதுன்னு வச்சுக்கலாம். நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ரொம்ப கொதிக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் நல்லா சூடானோடனே நம்ம வெது வெதுன்னு வந்தோடனே எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசரிக்கலாம். ஒரே தான் ஊற்றிட வேணாம், இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் கொலன்னு போகாமல் பார்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இதை இப்படி பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி கொப்பரையில் தண்ணி, இந்த பாருங்கள், 1 சொம்பு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிடி கொழுக்கட்டையும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு இட்லி தட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சிட்றேன். இது ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளார இது வெந்து போயிடும். ஒரு தட்டு தான், மேல் தட்டில் நான் வச்சிட்டேன். இது இப்போ மூடி வச்சிடலாம்.
இது ஒரு 7 நிமிஷத்தில் இது வெந்துடும். பாருங்கள் 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு, இது வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. ஏன்னா கையில் ஒட்டாமையே வரும், இல்லாட்டி மாவாக இருந்துச்சுன்னா கையில் வந்து ஒட்டும். இப்போ பாருங்கள் கையில் ஒட்டலை, அதனால் இது நல்லா வெந்துருச்சு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டைம் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். 7 நிமிஷம் 8 நிமிஷம்தான். ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து சாதாரண நாளையும் குழந்தைங்களுக்கு டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து கார கொழுக்கட்டை தான் இருந்தாலும் இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்ஷை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாமிக்கு வந்து நம்ம படைக்கிறனா வெங்காயம் சில பேர் போட மாட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி செஞ்சு சாமி கும்பிடலாம் நம்ம.